ரிஷபராசிக்கான மார்ச் மாத பலன். ராசி அதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வெற்றியை கிடைக்கும். ராசி அதிபதி சுக்கிரன் உச்சமாக 11ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை 1/11 பரிவர்த்தனை. நீங்கள் எடுக்கிற முயற்சியில் வெற்றி கிடைக்கும். இந்த சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்திருக்கிறதால் கொஞ்சம் பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பெண்களால் தேவையில்லாத விரயம் ஏற்படும், சங்கடங்கள் ஏற்படும், பெண்களால் மனக்கசப்பு ஏற்படும். 2வது புதன் நீசமதால் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறால் நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கிறார். பொருளாதாரம் நன்றாகவே இருக்கிறது. வருமானம் உயரும். 4வது சூரியனும் சேர்ந்திருக்கிறார். ரியல் எஸ்டேட் துறை, கட்டிடத்துறை தான் நல்ல வருமானம் வரும். ஏழாவது செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். திருமணமாக ரிஷபராசிகளுக்கு திருமணம் நடக்கும். அஞ்சாவது புதன் நீசமாக இருக்கிறார். சுக்கிரனோடு சேர்ந்து நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கிறார். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குறிப்பாக பெண் குழந்தைகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இந்த மாதம் சனி பயிற்சி நடக்கும்போது 10ஆம் தேதி சனி 11ஆம் இடத்தில் வரப்போகிறார். அதில் ரிஷபராசிக்காரருக்கு யோகம்தான். சனி 11 இடத்தில் இருக்கிறால் ரிஷபராசிக்காரருக்கு யோகம் அடிக்கும். பொருளாதாரம் உயரும். சூரியன் சனி சேர்க்கை தகப்படும் மகனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படும். சண்டை சச்சரவுலாம் ஏற்படும். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ராசி 8வது குரு இருக்கிறனால உங்களுக்கு அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். பன்னெண்டாவது செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். வெளிநாட்டு தொடர்பு மூலம் உங்களுக்கு வருமானம் வரும். மீன ராசியில் சூரியன் சனி சுக்கிரன் புதன் ராகு 5 கிரகம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான புதனும் சுக்கிரனும் அங்கே இருக்கிறார்கள். நாள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் யோகம் தான். 5 கிரகங்கள் 5ஆம் இடத்தை பார்க்கிறது. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தை விஷயத்தில் கவனமாக இருந்தால் நல்லது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்.